யூடியூபர் ஜிபி முத்து சமூக வலைத்தளத்தில் வரக்கூடிய வருமானத்திற்காக தவறான தகவல்களை பரப்புவதாகவும் பெண்களை பற்றி சமூக வலைத்தளத்தில் தவறாக பேசி வருவதாகவும் குலசேகரப்பட்டினம் காவல் நிலையத்தில் ஊர் பொதுமக்கள் பரபரப்பு புகார் அளித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள உடன்குடி பெருமாள்புரத்தில் பிரபல யூடியூபர் ஜிபி முத்து வசித்து வருகிறார். இவருக்கு அந்த பகுதியில் உள்ள உச்சி மாகாளி அம்மன் பட்டறை அம்மன் கோவில் கட்டுவதற்கும் பிரச்சனை இருந்து வந்தது. இதனால் ஜிபி முத்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். நீதிமன்ற உத்தரவுப்படி அப்பகுதி மக்கள் கோவில் கட்டும் பணியை தொடங்கினார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஊர் பொதுமக்கள் மாந்திரீக வேலை செய்வதாக ஜிபி முத்து சமூக வலைத்தளத்தில் வீடியோ வெளியிட்டார். அந்த வீடியோ மிகவும் வைரலாக பரவி பெரும் பேசும் பொருளாக மாறியது. இந்த நிலையில் பெருமாள்புரம் பகுதி ஊர் பொதுமக்கள் சுமார் 100க்கு மேற்பட்டோர் குலசேகரப்பட்டினம் காவல் நிலையத்திற்கு 2 வேனில் வந்தனர். காவல் நிலையத்தில் ஜிபி முத்து மீது புகார் அளித்தனர். இது குறித்து தகவல் தெரிந்து வந்த திருச்செந்தூர் டிஎஸ்பி மகேஷ்குமார் புகார் மனு கொடுக்க வந்த பொதுமக்களிடம் விசாரணை நடத்தி விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார். கிறிஸ்துவர் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட உச்சிமாளி அம்மன் பட்டறை அம்மன் கோவில் இருக்கு. அந்த கோவில் வீக் ஆகி அந்த கோயில் பல தலைமுறையா இருக்கு. கிட்டத்தட்ட 200-300 வருஷம் இருக்கும் அந்த கோயில் இருந்தது. அந்த கோயிலை நாங்கள் 250 வரிதாரர்கள் அவங்க எல்லாரும் சேர்ந்து தீர்மானம் போட்டு கோயில் ரொம்ப பழுதடைஞ்சிட்டு நம்ம இந்த கோயிலை கட்டுன்னு சொல்லி தீர்மானம் போட்டு அந்த கோயிலை கட்ட ஆரம்பித்தோம். அந்த கோயிலை கட்ட ஆரம்பித்து கோயில் வேலை இப்போ முக்கால்வாசி வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த முக்கால்வாசி வேலை நடந்துட்டு இருக்கும்போது இந்த ஜிபி முத்துங்கிற இந்த யூடியூபர், எங்கள் ஊரில் இருக்கிற ஜிபி முத்துங்கிற யூடியூபர் அவனுடைய சொந்த வருமானத்துக்காக, அதாவது இப்படி வீடியோ போட்டாச்சுன்னா அதில் வருமானம் வருதான், அந்த வருமானத்துக்காக கோயில் கூட கட்டியிருக்காங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கட்டியிருக்காங்க, அந்த நம்பரில் கட்டல அடுத்த நம்பரில் கட்டியிருக்காங்கன்னு சொல்லி குழப்பி விட்டு அதிகாரி மேலெல்லாம் தவறான இதை பரப்பி விட்டு அவன் கோர்ட்டில் ஒரு மனு ஒன்று போட்டிருக்கான். அதாவது ஹைகோர்ட்டில் மனு ஒன்று போட்டிருக்கான். அந்த மனு ஒரு ரெட் மனு மாதிரி ஒரு மனு போட்டிருக்காங்க. அந்த மனுவில் கோர்ட்டு என்ன சொல்லியிருக்குன்னாச்சுன்னா 233/1 கோயிலை கட்டிக்கிடலாம், 233D/1 பொது பாதை அதில் கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதே போல் நாங்கள் 200D/1 எந்த வித வேலையும் செய்யலை. 233 எங்கள் கோயில் இருந்த அதே அஸ்வாரத்தில் தான் கோயிலை கட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் இவன் தவறுதலான நியூஸுகளை மாறி 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 அரசாங்கத்துக்கு எதுக்கும் கொடுத்து அதனால் பல பிரச்சனைகளை ஊரில் உண்டு பண்ணுறான். என்னன்னா இதுக்கெல்லாம் காரணம் இந்த யூடியூப்ல போடுற வீடியோ ஜிபி முத்து, அதாவது கணேசனாசாரி மகன் ஜிபி முத்து. இந்த ஜிபி முத்தால எங்க ஊருக்கு பெரிய பெரிய துரோகம் பண்ணிட்டு இருக்கான். இதுல என்னன்னாச்சுன்னா அவன் அடுத்தடுத்து ஒவ்வொரு பிரச்சனையில இப்போ இந்த கோயில் கொலை நடக்கிற நேரத்தில் ஒரு பூஜை வச்சோம். அந்த பூஜையை இது தவற, இது மாந்திரீக பூஜை, அவங்க இது செய்வனை வைக்கான், அது வைக்கான், இது வைக்கான்னு சொல்லி எங்கள் ஊரை கேவலப்படுத்தி, பூஜையை கேவலப்படுத்தி, வருஷம் நடக்கக்கூடிய பூஜையை கேவலப்படுத்தி சமூக வலைதளத்தில் நியூஸை போடுறான். இதை தட்டி கேட்க போனால் எங்களை எல்லாத்தையும் அடிக்கான், ஆளை வச்சு அடிக்கான், பொம்பளை பிள்ளைகளை வச்சு அடிக்கான், எல்லாத்தையும் ஆளை வச்சு அடிக்கான். இதை நாங்கள் காவல்துறையில் நாங்கள் கொடுத்துருக்கோம். அடுத்த ஆளு ஒய்ஃபு, அடுத்த வீட்டு பெண்கள், அடுத்த ஆட்கள் பெண்களை யூடியூப்ல சமூக வலைதளங்கள்ல அவ்வளோ ஒரு வீடியோவும் போட்டு அவங்கள பப்ளிசிட்டி பண்ணி இவ இப்படி இருக்கா, அவ அப்படி இருக்கா. இவருக்கு யார் சேர்ந்த உரிமையை கொடுத்தது? இந்த யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்ல பேஸ்புக்ல அடுத்த வீட்டு பெண்களை இந்த ஜிபி முத்து போடுறான இந்த உரிமையை அவனுக்கு யார் கொடுத்தது? அவன் என்ன ஐடி வாங்கி வச்சிருக்கான்? எஸ்பி ஆஃபீஸில் இதுக்கு தனியாக லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கான், கலெக்டர்கிட்ட லைசன்ஸ் வைக்கிறான். அடுத்த வீட்டு பொம்பளைய அவன் யூடியூப்லையும் அவன் சமூக வலைதளத்திலையும் போடுறான். அதை கண்டிக்கணும். அதுக்கு காவல்துறையிட்ட மறுபடியும் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். எஸ்பி ஆஃபீஸில் இதுவரையும் அவன் மேலே 11 எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. நாங்கள் மறுபடியும் அவங்கள வலியுறுத்தி இருக்கோம். அவங்க தகுந்த ஆக்ஷன் எடுக்கன்னு சொல்லியிருக்காங்க.